ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரியா டெக் வைப். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட் ஆல்மோஸ்ட் எவ்ரி இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட் நேம் வந்து ittools.tech. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் வந்து கியூஆர் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து ஒரு டெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு பாஸ்வேர்ட் வந்து சேஃபாக இருக்கா, செக்யூராக இருக்கா, இல்லை அது வீக் பாஸ்வேர்டா அப்படின்ட்டு நிறைய டூல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டூல்ஸஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணி தரேன் என்னென்ன டூல்ஸஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு. ஸோ வந்து ஒன் பை ஒன் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் கன்வர்ஷன்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல டூல். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டேட்டா பேஸஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் கால்குலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பர்சன்டேஜுக்கு வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 60 என்டர் பண்ணால் அதில் வந்து நீங்கள் வந்து மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய ரிசல்ட் வந்து உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்டுமே சேஞ்ச் ஆகும். இது வந்து சிம்பிள் டூல். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேட் டைம் கன்வெர்ட்டர். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் அனலைசர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப வெரி வீக் பாஸ்வேர்டு வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா ABC 123 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். உங்களுக்கு கீழே வந்து ஸ்கோர் வந்து காட்டுது பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு 100%க்கு 24 தான் அப்படின்னு காட்டுது. அப்போ அது எவ்வளோ வீக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வேறு என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா டெக் வைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்கோர் வந்து 47 கிட்டே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணுறேன். ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 12 to 16 கேரக்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். மேக்ஸிமம் அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 100% உங்களுக்கு வந்திருக்கும். மேக்ஸிமம் 12 கேரக்டர்ஸ்க்கு மேலே தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு 100% வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டு யூனிக் கோட். ஸோ இங்கே நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் நீங்கள் வந்து டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு யூனிக் கோடு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த நான் இப்போ வந்து ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். நான் கீழே வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த சைடு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே அதே கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து HTTP ஸ்டேட்டஸ் கோட். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் சில வெப்சைட்ஸ் எரர் காட்டுச்சு அப்படின்னா 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ அதனுடைய ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்குமே ஒரு ரீசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஐடி பர்சனாக இருக்கீங்க, ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற டெவலப்பர்ஸாக இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னென்னா QR கோட் ஜென்ரேட்டர். ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எனி வெப்சைட்ஸ் நீங்கள் அதோடைய லிங்க் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற QR ஜென்ரேட்டர் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து QRஐ மட்டும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலோடைய நேம் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக https://youtube.com/riyaTechVibes அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து ஹை குவாலிட்டியாக, லோ குவாலிட்டி, மீடியம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். அண்ட் கலருமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த QR கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அஃபிஷியலான யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி, இன்னும் நிறைய டூல்ஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டூல்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் வீடியோ முடியல அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டூல்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஜஸ்ட் SQL Prettify அண்ட் ஃபார்மேட். இங்கே வந்து நீங்கள் எதனா ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது அந்த குவேரி எனக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த அழகாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டர் அண்ட் ஸ்வீட்டராக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த சைட் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஐடி, நேம், இமெயில், டிபார்ட்மெண்ட், சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் department equal to IT and and salary is greater than 50,000 or more, ordered by salary in descending order. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சைடு வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட்டர் ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க கிளியராக புரியணுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இமெயில் நார்மலைசரும் இருக்குது அண்ட் நிறைய டூல்ஸஸ் இருக்குது. எல்லாமே வந்து என்னால் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஜேசன் கூட உங்களுக்கு இருக்குது, இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கிட்டப் உடைய இது சீட் ஷீட்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய்ஃபைக்கு கூட வந்து QR ஜென்ரேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், நிறையவே இருக்குது. ஓடிபிக்கு ஜென்ரேட்டருமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் URL பார்சர், ஸோ அதுக்கு தேவையான ப்ரோட்டோகால், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எவ்ரிதிங் கொடுத்துட்டு நீங்கள் வந்து URLமே வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் வீடியோ. நிறைய டூல்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. என்னால் இதில் வந்து எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூல்ஸோ அதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னால் AI டூல்ஸ் வேணும்னாலுமே ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.